ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஸ்க்ளைமர்: மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது. சொல்லக்கூடிய கருத்துக்களை ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க. டிப்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவும் கிடையாது. 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் ரீக்கா பார்த்துடலாம். மார்க்கெட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாசிட்டிவ் அப் ட்ரெண்டில் இருக்குது. இந்த மூவிங் ஆவரேஜை நேற்று நம்ம பிரேக் அவுட் கொடுத்தோம். இன்றைக்கி ஒரு கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. பட் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மார்க்கெட் இந்த 2 நாட்களாக மூவ் ஆன மாதிரி ஒரு ஒன் சைடட் மூவ் கிடையாது. இன்ட்ராடே பேசிஸில் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் புக்கிங் வந்தது. பட் மறுபடியும் இன்வெஸ்டர்ஸ் அதை ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. மொமெண்டம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இல்லைனாலும் மார்க்கெட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கிறது நமக்கு ஓரளவு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. நாளைக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் வேறுபாடுகள், அதாவது கொஞ்சம் வாலட்டாலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பக்கம் யூஎஸ் மார்க்கெட்டில் இந்த கவர்மெண்ட் ஷட் டவுன் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. நான் ஏற்கனவே போன வாரம் வீடியோவில் அதை சொல்லியிருந்தேன். 2 பார்ட்டிக்கும் நடுவில் இந்த ஃபண்டு கவர்மெண்ட் பில்ஸ் பாஸ் பண்ணுறதுல இன்னும் ஒப்பந்தம் எதுவும் எட்டப்படவில்லை. அதன் காரணமாக தான் கோல்டு மிகப்பெரிய அளவில் பீக் ஆகிட்டு இருக்கு. இன்று இரவு என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். டெய்லி இதற்கான டிபேட் நடக்குது. அதில் ஏதாவது ஒரு சுமூகமான உறவு ஏற்படும் பொழுது அடுத்த குளோபல் மார்க்கெட்ஸோட மூவ் அதை பொறுத்து அமையும். இப்போதைக்கு கோல்டு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தையிலையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் செட் ஆகிருக்கு. இன்றைய வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 30 புள்ளிகளும், சென்செக்ஸ் 136 புள்ளிகளும், பேங்க் நிஃப்டி 134 புள்ளிகளும் அதிகரித்து மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் பொழுது ரியாலிட்டி, ஃபார்மா, ஆட்டோமொபைல், எனர்ஜி இந்த துறையை சார்ந்த பங்குகள் எல்லாம் பாசிட்டிவ். ப்ராஃபிட் புக்கிங்கை நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஃப்எம்சிஜி, மீடியா மற்றும் பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் இன்றைக்கி நெகட்டிவில் வர்த்தகமானது. இப்போது சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த 3 நாட்கள் 3 ஒயிட் சோல்ஜர் பேட்டர்ன் மற்றும் இந்த மூவிங் ஆவரேஜிலிருந்து பிரேக் அவுட் கிடைச்சது. அதுவெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டலும் கிடைச்சிருக்கு. பட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கேண்டலோட ஷேப்பு பாருங்கள், விக்கு மேலே இருக்குது. விக்கு மேலே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் மேலே ஏறும் பொழுது செல்லர்ஸ் செல் அடித்து மார்க்கெட்டை கீழே தள்ளியிருக்காங்கன்னு அர்த்தம். அதனால தான் சொன்னேன், மொமெண்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற பாயிண்ட்டை நான் எடுத்து வச்சேன். பட் இருந்தாலும் பாயிண்ட் இன்றைக்கி பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கிறது. நமக்கு ஓரளவு இந்த 3 நாட்களினுடைய அந்த சென்டிமெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறது தான் நமக்கு புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். பட் பெரிய அளவுக்கு ஒரு ரைசிங் பேட்டர்ன் நாளைக்கு மார்க்கெட்டில் கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்றைய வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஓப்பன் ஆகும் பொழுது 25,085, க்ளோசிங் 25,112. இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்க்கு நடுவில் ஆல்மோஸ்ட் ஒரு 35 புள்ளிகள் வித்தியாசம் இருக்குது. பட் இன்ட்ராடே பேஸில் பார்த்தீங்கன்னா லோ இந்த ஓப்பனிங் ஆன இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 25,076, ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு 10 புள்ளிகள் தான் கீழே போயிருக்கு. பட் எந்த இடத்துல டிப்பு கிடைத்தது அப்படின்னா, இன்றைக்கி இன்ட்ராடே பேசிஸில் ஹை பாருங்கள், 25,220. இன்றைக்கி ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 140 புள்ளிகள் நமக்கு ஒரு ரேலி இன்ட்ராடேயில் கிடைச்சது. பட் இமீடியட்டாகவே அந்த லெவலில் இருந்து லோ பாருங்கள், கிட்டத்தட்ட 200 புள்ளிகளுக்கு மேலே மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. அதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம 5 மினிட்ஸ் சார்ட்டில் இன்னும் கிளியராக பார்க்கலாம். நிஃப்டியினுடைய 5 மினிட்ஸ் சார்ட் இது. காலையில் மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் க்ளோசிங்லேருந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைக்கலனாலும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைத்தது. அதற்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு ரைசிங், அதற்கப்புறம் ஃபால் பாருங்கள், நல்ல ஒரு ஸ்டீப்பான ஒரு ஃபால். கரெக்டாக அந்த ப்ரீவியஸ் டேவோட லோ எங்கே இருக்கோ அந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மறுபடியும் இந்த இடத்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பாயிண்ட்டாக பயன்படுத்தி பையர்ஸ் மேலே கொண்டு போனாங்க. மறுபடி பார்த்திங்கன்னா அதே இடத்துல ஒரு செல் ஆஃப். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 தடவை மார்க்கெட் ஒரு பீக்கை டச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 2 தடவை மார்க்கெட்டில் செல் ஆஃபும் நடந்திருக்கு. ஒரு எம் பேட்டர்ன் இன்றைக்கி ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஈக்குவலாக காம்பீட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மார்க்கெட்டில். அதனால் நாளைக்கு மார்க்கெட்டில் கவனம் தேவை. ஒன் சைடடாக மார்க்கெட் இன்றைக்கி இல்லை. பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி ஒரு சென்டிமெண்ட் தான். காலையில் மார்க்கெட் ஓப்பனிங் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ், அதிலிருந்து ஒரு எம் பேட்டர்ன் பேங்க் நிஃப்டியும் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போது நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டெய்லி சார்ட்டில் பார்க்கலாம். நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கேண்டிலோட டாப் 25,220 தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல். சப்போர்ட் லெவல் இன்றைய லோ பாயிண்ட் 25,080 அப்படிங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டெய்லி சார்ட்டோட லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது. 56,500 ரெசிஸ்டன்ஸ் லெவல், 56,050 சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணலாம். மற்றபடி குளோபல் மார்க்கெட்ஸினுடைய நிலைமை இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா காஸ்பி விடுமுறை.
மற்றபடி ஏஷியன் மார்க்கெட்ஸில் நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் பார்க்கலாம். இங்கே யூரோப்பியன் மார்க்கெட்ஸில் ஃப்ளாட் யூரோப்பியன் மார்க்கெட்ஸு, அதுவும் இல்லாமல் ஃப்ளாட் அண்ட் மிக்ஸ்டு, பெருசாக ஏற்றத்தாழ்வுகளே இல்லை. பர்சன்டேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாஸ்டாக்கும் இப்போதைக்கு ஒரு நோ ட்ரேடிங் ஜோன் மாதிரி ஃப்ளாட்டாக தான் வர்த்தகமாகுது. அதே தான் நிஃப்டியும் நமக்கு கிஃப்ட் நிஃப்டியும் சஜஸ்ட் பண்ணுது. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஃப்ளாட் கண்டிஷனில் இருக்குது. இன்று மார்க்கெட்டில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்க்கெட் 4வது நாளாக பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி ஹெவி வெயிட்ஸ் பார்த்திங்கன்னா பேங்க் ஸ்டாக்ஸ் தான். ஆக்சிஸ் மற்றும் கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து இன்றைக்கி பாசிட்டிவ் ஆகிட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்கும் நடந்திருக்கு. ரிலையன்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணது. இன்றைக்கி 1% விலை அதிகரித்தது. டாடா மோட்டார்ஸ் இந்த ஜேஎல்ஆரினுடைய ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மறுபடி அந்த ஹேக்குக்கு அப்புறம். இன்றைக்கி 2% ப்ராஃபிட் புக்கிங். ட்ரெண்ட் வந்து நிஃப்டியினுடைய டாப் லூசராக இருந்தது. இன்றைக்கி 2% விலை குறைந்தது. இந்த குவார்ட்டர்லி ரெவென்யூவோடைய ப்ரொஜெக்ஷன் கம்மியாக கொடுத்துருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸான HDFC லைஃப் மற்றும் மேக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்கில் வர்த்தகமானது. வோடாஃபோன் இன்றைக்கி 9% விலை அதிகரித்தது. ஏஜிஆர் கேஸ் இண்டஸ் டவர்ஸும் அப்பா இருக்குது. இது நியூஸ் வந்தால் மேலே ஏறும், இல்லைன்னா கீழே போகும். பாரதி ஏர்டெல்லும் இன்றைக்கி 1% விலை அதிகரித்தது. சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய ஆட் ஆகியிருக்காங்க இந்த மாதம். IGL 6% விலை அதிகரித்தது. இந்த ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா டாக்ஸ் இம்ப்ளிகேஷனில் ஒரு சேஞ்ச் இருக்குது, ஒரு மாற்றம் கொண்டு வர போகிறாங்க. அப்படிங்கிறதால இந்த கம்பெனிக்கு பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பாசிட்டிவ். ரயில் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி பாசிட்டிவ் சென்டிமெண்ட். அதற்கு காரணம் ரயில்வே கேபினெட் வந்து 24,000 கோடி ரூபாய் பணம் உள்ளே கொண்டு வர்றதா இருக்காங்க. இர்கான் 7% விலை அதிகரித்தது. ட்ரீம் ஃபோக்ஸ் ஒரு 5% விலை அதிகரித்தது. அதற்கு காரணம் கம்பெனி வந்து B2C செக்மெண்ட்டில் கால் பதிக்கிறாங்க. B2C பிஸ்னஸ் செக்மெண்ட் அது. டிவிஸ் லேப், டிட்டாகரா, டொரண்ட் பவர், ஆம்பர், ஃபெட்ரல் பேங்க் இதெல்லாம் மிட் கேப்பில் பாசிட்டிவில் வர்த்தகமான ஸ்டாக்ஸு. அதே மாதிரி CESC, JSPL, பிரிட்டானியா, HDFC, AMC இதெல்லாம் நெகட்டிவ். FII மற்றும் DII டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 3 நாட்கள் நெகட்டிவ்க்கு அப்புறம் முதல் முறையாக இந்த மாதத்தில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பையிங் பக்கம் வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல சிக்னல். ஏன்னா இன்றைக்கி நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ண உடனே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தலை காட்டுறாங்க. அதுதான் மார்க்கெட்டில் நம்ம டைமிங்கிறது ரொம்ப முக்கியம். இது மார்க்கெட் இன்றைக்கி நமக்கு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவலை கிராஸ் பண்ணதால் இன்றைக்கி பையிங் உள்ளே கொஞ்சம் வந்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இது கண்டினியூ ஆகுதான்ட்டு. அதே மாதிரி FIIயும் இன்றைக்கி பையர்ஸ் தான். DII, FII 2 பேருமே இன்றைக்கி பையர்ஸு. IPO நியூஸ் ஏகப்பட்டது இருக்குது. இன்றைக்கி லிஸ்டான IPOஸை பார்க்கலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிளாட்டிஸ் IPO லிஸ்ட் ஆனது மார்க்கெட்டில். இது லிஸ்ட் ஆகும் பொழுது சர்ப்ரைசிங்காக 35% நெகட்டிவில் லிஸ்ட் ஆனது. இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து லாஸு. ஃபேப் டெக்னாலஜிஸும் இன்றைக்கி டியூஸ்டே மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனது. இது ஏற்ற இறக்கம் இல்லாமல் இஷ்யூ ப்ரைஸ் 191, 192 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆனது. அதே சேம் ப்ரைஸ்க்கு. அதே மாதிரி இன்றைக்கி சப்ஸ்கிரிப்ஷன் கடைசி நாள் முடிந்த IPO என்னன்றதை பார்க்கலாம். WeWork இந்தியா இன்றைக்கி ரீட்டைல் கேட்டகரியில் 0.6 மடங்கு ரொம்ப வீக்கான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த 2 IPO இப்போ வந்து ரேடாரில் இருக்குது. ஒன்று வந்து டாடா கேபிட்டல். இன்றைக்கி ரீட்டைல் கேட்டகரி சப்ஸ்கிரிப்ஷன் 2வது நாளில் பார்த்தீங்கன்னா 0.6 டைம் 1 மடங்கு கூட சப்ஸ்கிரைப் ஆகலை. இப்போ இருக்கிற டேட்டா வச்சு பார்க்கும்பொழுது அப்ளை பண்ண எல்லாருக்குமே கிடைக்கும். பட் இதில் ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதால நிறைய பேர் நாளைக்கு ஃபுல் சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இது பிராண்டு பெரிய பிராண்ட் அப்படிங்கிறதால சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொன்று எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது LG எலக்ட்ரானிக்ஸினுடைய IPO. இது வந்து இன்றைக்கி தான் சப்ஸ்கிரிப்ஷன் முதல் நாள் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.8 மடங்கு சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு. இதுவும் பெரிய IPO 11,000 கோடி ரூபாய். டாடா கேபிட்டல் 15,000 கோடி ரூபாய் IPO. இது பார்த்திங்கன்னா 11,000. இதுவும் பெரிய IPO முதல் நாளே 0.8 மடங்கு சப்ஸ்கிரைப் ஆகிருக்குன்னா இது ஒரு நல்ல சப்ஸ்கிரிப்ஷன். இதையும் நீங்கள் தாராளமாக வாட்ச் பண்ணலாம். அது இல்லாமல் இவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ஆண்டுக்காண்டு வளர்ச்சி விகிதத்தில் தான் இருக்குது. அதனால் இதில் எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருக்குது. மற்றபடி நாளைக்கு லிஸ்ட் ஆகக்கூடிய IPO ஒரு 2 இருக்குது. அதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றதை பார்க்கலாம். ஓம் ஃப்ரைட் ஃபார்வர்டர்ஸ் நாளைக்கு லிஸ்ட் ஆகிற எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா ₹2 ப்ராஃபிட்டில் லிஸ்ட் ஆகலாம். அவ்வளோதான் இதோட எக்ஸ்பெக்டேஷன். இல்லைன்னா ஃப்ளாட்டாக கூட ஆகலாம். இன்னொன்று அட்வான்ஸ் ஆக்ரோ லைஃப் IPO. இதுவும் நாளைக்கு மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகுது. இதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹20 ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ₹100 IPO ஒரு 15லேருந்து 20% ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கமோடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டு ஆல் டைம் ஹையை டச் பண்ணது. பட் இன்றைக்கி சில்வர் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்.
எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த யூஎஸில் வந்து இந்த கவர்மெண்ட் ஷட் டவுனுங்கிறது வந்து திருப்பி ரிவோக் பண்ணாங்கன்னா கோல்டு கொஞ்சம் செட்டில் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு மிகப்பெரிய ரேலியில் இருக்குது. க்ரூட் ஆயில் நெகட்டிவ், நேச்சுரல் கேஸ் பாசிட்டிவ். மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக் இன்றைக்கி லீட் பண்ணது பேங்க் ஸ்டாக்ஸ் தான். அதுவும் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ எல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். ரிலையன்ஸும் அந்த ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. பட் பர்சன்டேஜில் பெருசாக மாறுதல்கள் இல்லை. அதனால் ஒன்றும் சார்ட்டில் ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியதில்லை. டாப் கெய்னர்ஸை பொறுத்த வரைக்கும் வோடாஃபோன், இது நான் எப்பயுமே நம்பிக்கை வைக்க மாட்டேன். ஐஜிஎல்ல ஒரு 5% இன்றைக்கி பெரிய ஒரு க்ரோத் இருக்குது. சார்ட்டில் நான் பார்த்து சொல்கிறேன். ஐஜிஎல்லை பொறுத்த வரைக்கும் சார்ட்டில் மொமெண்டம் இருக்கான்னு பார்த்தா இன்றைக்கி பிரேக் அவுட் இருக்குது. பட் ஒரே ஒரு கேண்டில் பெருசாக ஃபார்ம் ஆகிருக்கிறதால கன்ஃபர்மேஷன் வரட்டும், அவாய்ட் பண்ணிக்கலாம். டாப் லூசர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிட்டாச்சி, ஆக்சிஸ் பேங்க், ஜிண்டால் ஸ்டீல், பிரிட்டானியா மற்றும் டாடா மோட்டார்ஸ். 52 வீக் ஹை நைகா, மிண்டா கார்பரேஷன், யூனோ மிண்டா குரூப் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கனரா பேங்க் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான், அதுவும் இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்துருக்கு. 52 வீக் லோ பொறுத்த வரைக்கும் ஹாப்பியஸ்ட் மைண்ட், ரூட் மொபைல் மற்றும் க்ளீன் சயின்ஸு. அப்பர் சர்க்கியூட் மற்றும் லோயர் சர்க்கியூட் ஸ்டாக் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது. இதில் இந்திர பிரசாத் ஐஜிஎல் இருக்குது. மற்றபடி மைண்ட் டெக் கம்பெனிஸும் இருக்குது. லோயர் சர்க்கியூட்டில் முக்கியமான கம்பெனி எதுவும் இல்லை. ப்ரைஸ் மொமெண்டம் இன்ட்ராடே, ஆர்ஹெச்ஐ, மேக்னசிட்டா. இது சார்ட் பார்த்தேன், ஒரே ஒரு கேண்டில் பெருசாக இருக்குது. அதனால் இதையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வால்யூம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ஐஜிஎல் தான் இன்றைக்கி ஸ்டாக் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி எதுவும் ஸ்பைக் இல்லை. கார்ப்பரேட் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் அடுத்து எக்ஸ்டிவிடென்ட் டேட் 10ஆம் தேதிக்கு தான் இருக்குது. ஆர்சிஎஃப் மற்றும் ஹெக்ஸாவேர் டெக்னாலஜி. அதே மாதிரி போனஸ் மற்றும் ஸ்பிளிட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸோட லிஸ்ட் இங்கே இருக்குது. ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் இது பார்க்குறதா இருந்தால் ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் 30-day மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் எஸ்டர் இண்டஸ்ட்ரீஸ் பிரேக் அவுட் பெருசாக இல்லை, அவாய்ட் பண்ணிக்கலாம். ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ், இதில் நமக்கு ஏதாவது சார்ட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இல்லை. அப்போ இர்கான், இதுவும் இன்றைக்கி நியூஸில் இருந்தது இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் காரணமாக. இர்கானில் ஸ்பைக் இருக்கான்றதை பார்க்கலாம். இதுலேயும் இன்னும் பெரிய பிரேக் அவுட் எதுவும் இல்லை. 200-day மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் பெருசாக ட்ராக் பண்ணுற கம்பெனிஸ் இல்லாததால் ரேடாரில் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எதுவும் செலக்ட் ஆகலை. அதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது நியூஸ்லேருந்து எடுத்த ஸ்டாக் பார்த்தா இது ரெண்டுமே நியூஸ்லேருந்து எடுத்தது தான். ஒன்று வந்து மிண்டா கார்பரேஷன், மிண்டா குரூப்ஸ் ரெண்டுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு 575 சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணி பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது வாட்ச் பண்ணலாம். இன்னொரு ஸ்டாக் வந்து மைண்ட் டெக்னாலஜி, மைண்ட் டெக், டிஇசிகே, இங்கே சிஹெச்ன்னு போட்டுட்டேன், இது சிகேன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இது சிகே. மைண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஒயிட் சோல்ஜர் பேட்டர்னு இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸ்டாக் வெர்டிக்கலாக மூவ் ஆகிட்டுருக்கு. அதனால் ஒரு 280 சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணி இந்த ஸ்டாக்கை நீங்கள் தாராளமாக வாட்ச் பண்ணலாம். வியூவர்ஸ் கொஷின்ஸ்க்கு போயிடலாம். கார்த்திக் சார் வந்து ஃபெட்ரல் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நியூ என்ட்ரி. ஃபெட்ரல் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல அருமையான ஒரு சார்ட் பேட்டர்னில் இருக்குங்க ப்ரோ. இது என் ரேடாரில் வரல, எப்படின்னு தெரியல. பட் சூப்பராக இருக்குது. பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது தாராளமாக வாட்ச் பண்ணுங்கள். அக்ஷய் சார் வந்து 50K வச்சுருக்கேன், என்ன ஸ்டாக் வாங்கலாம்? அந்த மாதிரி டைரெக்டாக ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாதுங்க ப்ரோ. நம்ம வீடியோவில் ஏகப்பட்ட ஸ்டாக்ஸினுடைய சார்ட் பேட்டர்ன்ஸை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதிலிருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்குங்க. சங்கிலி முத்து சார் வந்து ETF கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ரோ வாங்கணும், பல்காக வாங்கக்கூடாது. ஆல்ரெடி ரொம்ப பீக்கில் இருக்குது, எப்போ வேணாலும் ஒரு கரெக்ஷன் வரலாம்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் எஸ்ஐபி பேசிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கார்த்திக் சார் நார்த்தன் ஆர்க் கேபிட்டல் லிமிடெட், நார்த்தன் ஆர்க் சார்ட் பேட்டர்ன் நல்லா தாங்க ப்ரோ இருக்குது. பட் பாசிட்டிவில் ட்ரேட் ஆனால் வாட்ச் பண்ணலாம், தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். பாலு சார் வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட் VTL சார்ட் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு, எக்ஸிட் ஆகிக்குங்க ப்ரோ, பை ரேஞ்ச் இல்லை. சுத்திக் ரோமன் சார் மாருதி பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஃபெஸ்டிவல் சீசன் புக்கிங் பிரமாதமாக இருந்தது, ஆல் டைம் ஹை, எப்போ வேணாலும் பாசிட்டிவில் ட்ரேட் ஆனால் நீங்கள் வாட்ச் பண்ணலாங்க ப்ரோ. கார்த்திக் சார் ஒரு பேன் கார்டில் ரீட்டைல் மற்றும் HNI கேட்டகரியில் ஒரு IPO அப்ளை பண்ணலாமா? கண்டிப்பாக கூடாதுங்க ப்ரோ. ஒரு IPOவுக்கு ஒரு அப்ளிகேஷன், ரெண்டுலேயுமே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அபு சார் வந்து என்டிரோ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. என்டிரோ ரொம்ப வீக்காக இருக்குங்க ப்ரோ. என்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லோவே பார்த்தீங்கன்னா ஒரு 1040 கடைசி சப்போர்ட் லெவல், அதுக்கு கீழே போனால் இமீடியட்டாக எக்ஸிட் ஆகிக்கலாங்க ப்ரோ. சதீஷ்குமார் சார் ஈஸ் மை ட்ரிப்பு 32% லாஸில் இருக்குன்னு இருக்காரு.
பார்த்துடலாங்க ப்ரோ சார்ட்டில். ஈஸ்மை ட்ரிப்பு ஃபுல்லாக டிக்ளைனிங் பேட்டர்ன் ப்ரோ, இமீடியட்டாக எக்ஸிட் ஆகிக்கோங்க. சந்திரமோகன் சார் வெல்ஸ்பன் லிவிங் பொறுத்த வரைக்கும் சார்ட்டில் ஒரு பிரமாதமான பேட்டர்ன் எதுவும் இல்லை, ஹோல்டு பண்ணலாம். 110 ரூபாய் சப்போர்ட் லெவல். சுரேஷ்குமார் சார் என்பிசிசி டார்கெட் ரிசல்ட் கம்பெனி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். ஓகேங்க ப்ரோ, ரிசல்ட் வரும்பொழுது பார்க்கலாங்க ப்ரோ. என்பிசிசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் சார்ட் பேட்டர்னில் தான் இருக்குது, ஹோல்டு பண்ணுங்க ப்ரோ. அதே மாதிரி டார்கெட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 125 சார்ட்டில் இருக்குது. அருண்குமார் சார் சென்னை பெட்ரோ 808 வாங்கியிருக்காரு. இதுவும் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது வாட்ச் பண்ணலாங்க ப்ரோ, ஹோல்டு பண்ணலாம், நல்லாயிருக்கு சார்ட் பேட்டர்ன். மல்லி செந்தில்ங்கிறவங்க வந்து மிண்டா ஸ்டாக், மிண்டா இண்டஸ்ட்ரீஸ்ன்னு நினைக்கிறேன், யூனோ மிண்டா பிரமாதமான பாசிட்டிவ் சார்ட் பேட்டர்ன், பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது எப்போ வேணாலும் வாட்ச் பண்ணலாங்க ப்ரோ. நரேஷ் அப்படின்ற ஒரு கேபிஐடி இப்போது வாங்கலாமா, 52 வீக்கில் இருக்குது. கொஞ்சம் டெக் ஸ்டாக்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க, இப்போ ரிசல்ட் சீசன், டெக் ஸ்டாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, அதை பார்த்துக்கிட்டு நம்ம வாங்குறது பரவாயில்லை, இப்போதைக்கு வேண்டாம். சசிதரன் சார் ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக் பை ரேஞ்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவில் ட்ரேட் ஆனால் எப்போ வேணாலும் வாங்கலாங்க ப்ரோ, பாசிட்டிவ் அது மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்குது. சந்திரசேகரன் சார் பிஎஸ்சி ஆவரேஜ் பண்ணலாமா, பிஎஸ்சி லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் பண்ணுறதா இருந்தால் 2275 கிராஸ் பண்ணும்பொழுது வாட்ச் பண்ணுங்கள். வாசவி மேம் ஐஆர்இடிஏ பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஐஆர்இடிஏ வெயிட் பண்ணுங்கள், இன்னும் சார்ட்டில் பெருசாக பிரேக் அவுட் கிடைக்கல, லாஸ்ட்டில் இருக்குது, ஹோல்டு வேணால் பண்ணலாம். 145 சப்போர்ட் லெவல். விஷ் அப்படின்ற சேனல்லேருந்து தாம்பூர் சுகர் ஆவரேஜ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. தாம்பூர் சுகரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது ஆவரேஜ் பண்ணலாங்க ப்ரோ, பட் அடுத்த மூவ்மெண்ட் 150 வரைக்கும் தான் இருக்கும். சஞ்சய் சார் ஆர்சிஎஃப் ஷேர் ட்ரெண்ட் அண்ட் டார்கெட். ஆர்சிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் ராஷ்ட்ரிய கெமிக்கல் ஃபெர்டிலைசர் ட்ரெண்டு வீக்காக இருக்குங்க ப்ரோ. டார்கெட் பொறுத்த வரைக்கும் மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட்டே பண்ணலை, 155 கிராஸ் பண்ணட்டும், அப்புறமேட்டிக்கு நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். கரண் சார் வந்து எஸ்ஐஎஃப் அண்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஃப்ரென்ஸ் கேட்குறாரு. அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான் எஸ்ஐஎஃப் ப்ரோ, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுவாங்க. எஸ்ஐபியை தான் எஸ்ஐஎஃப்னு சொல்லுவாங்க. ஒரே ஃபண்டில் மந்த்லி ரிப்பீட்டடாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் எஸ்ஐஎஃப். மியூச்சுவல் ஃபண்டில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில் அந்தளவு பழக்கம் இல்லை, உங்களுக்கு நேரம் கிடையாது, ட்ராக் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் எஸ்ஐஎஃப்க்கே போய்க்கலாம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கே போய்க்கலாம். ஏன்னா நீங்கள் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸை பார்க்க வேண்டியதில்லை. மினிமம் ஒரு 5 வருடமாவது இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம வாட்ச் பண்ணணும், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. நாகராஜ் சார் பிஎம்டபிள்யூ வெஞ்சர் ஐபிஓ ஸ்டாக் பற்றி உங்கள் வியூ. பிஎம்டபிள்யூ வெஞ்சர்ஸ் இது கீழே போயிடுச்சுங்க ப்ரோ, இமீடியட்டாக எக்ஸிட் ஆகிக்கிங்க. லோயர் சர்க்கியூட் ஆகிட்டு கீழே போயிட்டுருக்கு, எக்ஸிட் ஆகிக்கிறது பரவாயில்லை. இர்ஃபான் சார் வந்து எல்ஐசி கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் எஸ்ஐபி போட்டிருக்கிறாரு. நிஃப்டி ஃபால் ஆகும்பொழுது, கோல்டு ப்ரைஸ் ஃபால் ஆகும்பொழுது 1000 ருபீஸ்க்கு வாங்குறாரு. பட் 4 நாள் ஆகுது என்ஏவி ஹை ரேட்டில் இருக்கும்போது. அது ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுங்கிறதால தாங்க ப்ரோ அந்த ப்ராப்ளம். ஆக்சுவலாக வந்து டைரக்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நாளைக்கு அலோகேட் பண்ணிவிடுவாங்க. பட் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படிங்கும் பொழுது நீங்கள் இன்னொரு ஃபண்டை தான் வாங்குறீங்க, அவங்க ஒரு நாள் எடுத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை நீங்கள் மறுபடியும் பார்க்கும் பொழுது அது தாமதமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது நார்மல் தாங்க ப்ரோ. ஷவுகத் அலி சார் ஆனந்த்ராஜ் 700. ஆனந்த்ராஜை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் பேட்டர்னில் தான் இருக்குது. நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் ஒரு 720 ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் வாட்ச் பண்ணலாம். மணி அண்ட் கோ ஃபினான்ஸ் அவந்தி ஃபீட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீக்காக இருக்குங்க ப்ரோ. இப்போதைக்கு ஆவரேஜ் பண்ணுற இடத்துல இல்லை, 710 தாண்டினா தான் ஆவரேஜ் பண்ணணும். கோபாலகிருஷ்ணன் சார் பிபிசிஎல் பற்றி கேட்டிருக்கிறாங்க. பிபிசிஎல் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது வாட்ச் பண்ணலாம். இது வந்து மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்குது. அக்ஷய் சார் டாடா டெக்னாலஜிஸ், கொஞ்சம் டெக் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், டெக்னாலஜி ஸ்டாக்ஸோட ரிசல்ட் வரட்டும், அதற்கப்புறம் என்டர் ஆகலாம். நிஜந்தன் சார் வந்து ஃபண்டு ஆட் பண்ணும் பொழுது இல்லை வித்ட்ரா பண்ணும் பொழுது சார்ஜஸ் ஏதாவது இருக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஃபண்டு நீங்கள் ஆட் பண்ணும் பொழுது யூபிஐ ஐடி மூலிமா ஆட் பண்ணிங்கன்னா சார்ஜஸ் கிடையாது, இல்லை பேங்க்கோனுடைய நெஃப்ட் மூலிமா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் இருக்குங்க ப்ரோ. வித்ட்ராவலுக்கெல்லாம் எந்த விதமான சார்ஜும் கிடையாது.
பிரசாந்த் சார் வந்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஹியர் ஆஃப்டர் டவுன் ஆகுமா? டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஸ்டாக் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8500 ரூபாயில் ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குங்க ப்ரோ. அதுக்கு கீழே போச்சுன்னா தான் நம்ம அதை பற்றி யோசிக்கணும். இப்போதைக்கு வீக்காக தான் இருக்குது. புது என்ட்ரி எல்லாம் வேண்டாம். பட் ஸ்டாப் லாஸ் 8500 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டெக் டெஸ்டர் வந்து மேசகான் டாக் ஸ்டாக் பற்றி கேட்டிருக்கிறாரு. மேசகான் டாக் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் தாராளமாக ஹோல்டு பண்ணலாங்க ப்ரோ. 2700 சப்போர்ட் லெவல் வெயிட் பண்ணுங்கள். டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.